தற்போது எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் மகர சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைக்குள் தற்பொழுது இவ்வாறாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சிறிது நேரத்துக்கு முன்னர் அந்த பகுதியிலே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கேட்டதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள். போலீசார் அதே போன்று விசேட அதிரடிப்படையினர் மகர சிறைச்சாலை வளாகத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சிறைச்சாலைக்குள்ளே என்ன நடைபெறுகிறது என்பது இன்னும் சரியாக வெளியில் வரவில்லை. சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியே வரவில்லை. என்றாலும் கூட தற்பொழுது சிறைச்சாலையிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. போலீசார் அதே போன்று விசேட அதிரடிப்படையினர் அங்கு சென்றிருப்பதாகத்தான் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைக்குள்ளே சிறை கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருப்பதாக தற்போது சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று சிறை கைதிகளினுடைய இடவசதி போதாமையின் காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாக இருந்தாலும் இந்த செய்தியினுடைய முழு விபரம் இன்னும் வெளிவரவில்லை. தற்பொழுது அங்கே போலீசார் அதே போன்று விசேட அதிரடிப்பினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரதேச மக்கள் மகர சிறைச்சாலையை பொறுத்த மட்டில் இதற்கு முன்னரும் ஒரு பாரிய சம்பவம் இடம்பெற்ற ஒரு சிறைச்சாலை எமக்கு தெரியும். நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற அண்மையில் ஏற்பட்ட சம்பவத்தின் பொழுது 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தார்கள். அதன் பின்னர் தான் தற்பொழுது மகர சிறைச்சாலையில் இவ்வாறான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சிறைச்சாலைகளிலே தற்பொழுது இடவசதி போதாமை தொடர்பான ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அதே போன்று தொடர்ந்தும் சிறைச்சாலைக்குள்ளே போதைப்பொருள் பாவனை அதே போன்று போதைப்பொருள் விடயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மகர சிறைச்சாலையில் அமைதி நிலவுவதாக எமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. மேலதிக தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி.